இப்போ நம்ம பூரி மாவு பிணையும் போது பூரி மாவு சப்பாத்தி மாவு போல் பிணையும் போது வந்து கோதுமை மாவு இருக்குல்லங்க, அது கூட வந்து நம்ம எப்படி கலக்கணும்னா, நம்ம நார்மலாக அப்படியே எடுத்து கலக்காமல் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பால் கூட கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு 2 கலந்துட்டு அப்புறம் உப்பு போட்டுக்குங்க. உப்பு கொஞ்சமாக அளவு தேவையான அளவு போட்டு கலக்கிட்டு அதுக்கு மேலே மாவு போட்டு நீங்கள் கலந்துருங்க. இந்த மாதிரி மாவு எவ்வளவு தேவையோ அந்த அளவு எடுத்து போட்டு கலந்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து நல்லா அடித்து இந்த மாதிரி அடித்து நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. நல்லா அடிச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பூரியும் பொல்லியாக வரும், சப்பாத்தியும் நல்லா பொல்லியாக வரும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இனிமேல் வந்து நீங்கள் நேரடியாக தண்ணி ஊற்றி கலக்காமல் இந்த மாதிரி பால் கொஞ்சம் அப்புறம் உப்பு கொஞ்சம் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு 2வது மாவு போட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா அந்த கையிலேயே ஒட்டாது. அது கூட கொஞ்சம் நீங்கள் வேணால் டேஸ்ட்டுக்கு வந்து நெய்யும் கூட கலந்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நெய் கலக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் உங்கள் வீட்டில் எது இருக்குதோ அந்த மாதிரி கலந்துட்டிங்கன்னா கையிலேயே ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் இனிமேல் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.